வாந்தி எடுத்து சினிமா மேல அவ்வளவு மோகம் கொண்டவன், அவ்வளவு அன்பு கொண்டவன், புரியுதுங்களா? நீங்க மற்ற படங்கள் நல்லா இருக்கு சொல்லுங்க, வேணாம் இல்ல. ஆனா தமிழை எடுக்கிற படத்தை போய் அதுல ஓட்டா இதுல ஓட்டான்னு சொல்றீங்களா? அப்புறம் தமிழன்ற உணர்வு எதுல வரும்? ஒரு தமிழனை தூக்கி பிடிக்க வேண்டிய உணர்வு எதுல வரும்? சும்மா ஆட்டோ பின்னாடியும் பஸ் பின்னாடியும் ஒரு டி ஷர்ட் பின்னாடியும் நான் தமிழன் எழுதி வச்சா மட்டும் போதுமா? நான் இப்பவும் சொல்றேன், நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, தப்பு இல்ல. இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி, இந்த வெற்றிமாறன் படம் மாதிரி விடுதலை 2 மாதிரி படங்களை தலையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடுனியா? இப்ப கூட சொல்றேன், இப்ப கூட சொல்றேன், இன்னைக்கு கேளுங்கப்பா, இன்னைக்கு விடுதலை 2 ரிலீஸ் ஆயிருக்கு. விடுதலை படம் 2 ஹிட் ஆகுன்றதே உலகத்துக்கே தெரியும். நான் பேனர் வச்சுதான் காட்டணும் அப்படின்றது. அங்க பாத்தீங்களா எங்கன்னா பெரிய பேனர் எதுனா இருக்கா? இதுதான் தமிழனுக்கு கிடைச்ச வெற்றி. இப்பவும் சொல்றேன், உலகமே பாராட்டும் இந்த படத்தை, உலகமே பாராட்டும். விரைவில் வரலாற்றுல எழுதினா கூட தப்பு இல்ல, புரியுங்களா? அப்படி தமிழனுக்காக குரல் கொடுங்கயா, புரியுதா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன் சொன்னா அடிக்கிறான், தெரியுமா உனக்கு? நான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனவன், அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்க நம்ம தமிழ்ல பேசினாக்க நீ அந்த மயிடா, நீ இந்த மயிடான்னு சொல்லி நம்மள கேவலப்படுத்துறான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற படத்துக்கு வந்து வேற படத்தை தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடுவீங்க. இப்போ சொல்றேன், அடுத்த படத்தை கொண்டாடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்க. நம்ம தமிழ் மண்ணில பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். விடுதலை 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 விடுதலை. வெறியாவது படம் நல்லா தானே இருந்துச்சு. டிரைவரை சுட்டானா, எல்லாரையும் சுட்டானா, அதானே வெறியாவது. கூட இருந்து அப்படியே சுட்டானா, அதானா. இது நல்லா இருந்ததுப்பா, நல்லா இருந்தது, சூப்பர். நல்ல எல்லா ஆக்டிங் நல்லா, 2 பேர் தான் ஆக்டிங் சூப்பர், நல்லா இருந்துச்சு. நல்ல தரமான அரசியல் படம், நல்லா சிறப்பா இருந்துச்சு. சூரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் ஓடுது. விஜய் சேதுபதி படம் தான். சூரி பாயிண்ட் ஆஃப் வியூல போகுது. கிளைமேக்ஸ்ல சூரி தான் முடிக்கிறாரு. விஜய் சேதுபதி படம் தான். இளையராஜா இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதான் சொல்றேன், ஒரு 3 மணி நேரம் ஒரு நல்ல அரசியல் படம். வெற்றிமாறன் வெற்றி தான், வேற எதுவும் கிடையாது. நல்லா இருக்கும் படம், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதி இல்ல, ஒரு 2 படமே சூப்பரா தான் இருக்கு. இந்த படத்துல டயலாக்ஸ் தான் நல்லா இருக்கு, கதைக்கு தான் சூப்பரா இருக்கு. மாஸ் சீன்ஸ் அந்த மாதிரி இல்ல, படத்துல டயலாக்ஸ், இந்த கதைக்கு தான் ரொம்ப பொறுத்து. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா கம்யூனிசம்னா என்னன்றத நார்மலான பீப்புளுக்குமே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சூரி மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பா. விஜய் சேதுபதி தான் இந்த படத்துல, சூரியலாம் கிடையாது, அவரோட தான். உங்களுக்கு இருக்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் பார்ட்ல ஆன்சர் கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரெல்லாம் வெறுத்தீங்களோ அவங்கள கூட இந்த லெவல்ல, இந்த படத்துல வந்து அவங்களோட ஆக்டிங் நீங்க பாராட்டுற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து எல்லாருக்குமே ஒரு ஹேட்டட் அவர் மேல உருவாயிருச்சு இல்லையா? இந்த பார்ட்ல வந்து அதை விட ஒரு ஹேட்டட் கொடுத்திருப்பாரு. ஆனா நல்லா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்காருன்றது உங்களுக்கு இந்த பாட்டுல தெரியும். 2 பாட்டு வச்சிருக்காங்க, அந்த 2 பாட்டுமே லவ் போர்ஷன்ஸ் அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். 4.5 out of 5 ப்ரோ, செம்மையா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா. தெரியல பாருங்க, செம்மையா இருந்து. இளையராஜா பிஜிஎம் செம்மையா பண்ணியிருக்காரு. செம்ம ஒர்த்து படம். 2 hours 50 minutes நினைக்கிறேன். ஃபுல்லா எங்கேஜிங்கா இருக்கும் படம். லேக்ன்றது எங்குமே இல்லை. எல்லா சின்ன கேரக்டருக்குமே செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒர்த்து டு வாட்ச். பெஸ்ட் ஆஃப் த இயரா இருக்கும் இந்த படம். நடிப்பை பொறுத்த வரைக்கும் மஞ்சு வாரியர், விஜய் சேதுபதி இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபிள் ரோல் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படம் நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலாக மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. டயலாக்ஸ், மெயினாக டயலாக்ஸ் ரொம்ப செம்ம சூப்பராக இருந்தது. எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவாங்க மற்ற படத்தில், இதில் வந்து காமனாக இருந்துச்சு, எல்லாரும் அக்செப்டபிளாக இருந்துச்சு. பார்ட் 3 ஆக்சுவலாக சூரி தான் வந்து நெக்ஸ்ட் லீட் பண்ணுற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா இருக்கு. அதான் வெற்றிமாறன் ஃபிலிம், அவர் படம் எப்படி இருக்கும், ஒரு அதாவது சேட் எண்டிங் மாதிரி தான் முடிஞ்சது. நானே ஷாக் ஆயிட்டேன்னா இப்படி முடிஞ்சது. பார்த்தா நம்பிக்கையான ஒரு ஃபினிஷ் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சம் கிரிப்பா இருக்கும், அந்த அளவு எனக்கு செகண்ட் பார்ட் கிரிப்பா இல்லை. பட் கண்டென்ட் வைஸ் இட்ஸ் குட் ஃபிலிம். அரசியல் தான் படமே, அந்த ஒரு கீழ் ஜாதி தான், அந்த பற்றி தான் படம். இந்த பார்ட் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான் மெயினாக ப்ளே பண்ணுறாரு. அவரோட கேரக்டர் வந்து ஃபென்டாபிளஸாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஓவராலையா
வெரி குட். வெற்றிமாறன் சொல்ல வேணும். ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் சார். அதாவது சில படங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து மனசில் வந்து அந்த கேரக்டர்ஸ் வந்து நிற்கும். இதில் அந்த பெருமான்ற கேரக்டரு, குமரேசன்ற கேரக்டரு, அந்த கருப்பன்ற கேரக்டரு, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பெற்று தந்திருக்காங்கன்றத ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. படம் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஒரு நல்ல படம், ஒரு பார்த்த ஒரு சந்தோஷம் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்குங்க. எல்லாருமே பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு போயிடுறோம். அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நமக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பெருமாள்ன்ற கேரக்டர்லாம் தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காருங்க. வாழ்ந்துருக்காரு அந்த மனிதர் வந்து நல்லா அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம், நல்ல ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பெருமாள்ன்ற கேரக்டர் நமக்கு தெரியாது. பெருமாள் இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பாருன்றதை அழகாக அவர் வந்து அற்புதமாக பண்ணிட்டாரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. முதல் பார்த்து மிகப்பெரிய வெற்றி, ரெண்டாவது பார்த்து ஆமாம் சார், அதுவும் 100 மார்க், இதுவும் 100 மார்க்கு சார். குறைவே இல்லை சார். ரெண்டுமே நிறைய குடம் தான். ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து படம் பார்க்குறது எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. படத்துக்கான ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக ரொம்ப நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸு. சொல்லணுமா, வெற்றிமாறன் டைரக்ஷன் போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரானரியான படமாக இருக்குங்கிறது தெரியும். பட் அதே மாதிரி வந்து நினச்சது வந்து சார் இந்த கேரக்டர் எடுத்துருந்துச்சுன்னா இது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல இல்லை நெகட்டிவ் பண்ணோன்னு எப்போவுமே வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தான். ஆனால் வெற்றி தான் ஃபர்ஸ்ட் எனக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்குறாரு. தேங்க்ஸ் டு வெற்றி. ரிவ்யூ கொடுக்குற நிறைய பேர் பயங்கரமாக திட்டுறாங்க. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கேரக்டர் எழுதின விதம் அப்படி அவ்வளோ ஷேட்ஸ் இருக்கு. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு கேரக்டர் இல்லையா, அது அந்த எழுத்துல தான் பாதி அந்த கேரக்டர். ஸோ நம்ம பண்ணது மீதி ஒரு 20% இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து அவரோட எழுத்து டைரக்ஷன் தான் அதுக்கு காரணம், அப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப வருஷம் இது எடுத்தாங்க. அந்த பையன் எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கஷ்டங்கள் இருக்கும். ஏன்னா காடு மேடுன்னு நைட்டு ஃபுல்லாக நைட் ஷூட்ஸ் இருக்கும் காடில். கஷ்டமான ஒரு இதுதான். ஃபிசிக்கலி ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ஷூட் தான். பட் எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். சார் உங்க கேரக்டருமே முடியல, எண்டில் அப்படியே நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி தான். ஆமாம், அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இருக்கலாம். ஆமாம். தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சூரினா, செகண்ட் பார்ட் ஃபுல்லாக விஜய் சேதுபதி தரமாக செஞ்சுருக்காங்க. எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 வாட்டிக்கு மேலே பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும் படம். ரொம்ப அரசியல்லாம் இல்லை, ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். போனதே தெரில, இன்னொரு போகலாம், 3-4 வாட்டி கூட போகலாம். ராஜா சாரோட அவருக்குன்னு தனி ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஓவராலாக செம்மையாக இருக்கும். வந்தால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட போகிறதே தெரியாது. அடுத்து ஒரு 2 வாட்டி கூட பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். தேங்க்யூ.